அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் பெயரில் சொத்து பதிவுக்கு 1% கட்டண குறைப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2025 இருந்து நமக்கு நடைமுறைக்கு வர இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு அறிவிப்பானது பார்த்தீங்கன்னா, நமக்கு பட்ஜெட் 2025, 26 பட்ஜெட்ல இந்த அறிவிப்ப நம்ம நிதியமைச்சர் வந்து வெளியிட்டிருப்பார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் பெயர்ல நம்ம ஒரு சொத்த பதிவு செய்றோம். அந்த சொத்தினுடைய மதிப்பு 10,00,000க்கும் குறைவானதாக இருக்கு. 10,00,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பதிவு மேல பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 1% குறைக்கப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் அறிவித்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இந்த ஒரு நடைமுறை தான் ஏப்ரல் 1, 2025 இருந்து நமக்கு நடைமுறைக்கு வர இருக்கு. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது ஆல்ரெடி நமக்கு ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய இந்த அசெட்ல பார்த்தோம்னா, ஒரு 75% ஆஃப் த அசெட்ஸ் வந்து இதற்கு கீழ பெனிஃபிட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய சுயசார்பு, பொருளாதார சுதந்திரம் இது எல்லாமே மேம்படுத்த முடியும். மேலும் உயரச் செய்யும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான விதிமுறைகள் அப்படிங்கிறதும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரூ. 10,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்து மதிப்ப ஒருத்தரா வாங்குனாலுமே அது ஓகே தான். இல்ல 4, 5 பேரா சேர்ந்து ஒரு ரூ. 10,00,000 மதிப்பு ரூ. 10,00,000 மதிப்புள்ள ஒரு சொத்து வாங்குனாலும், அந்த 4, 5 பேருமே பெண்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த பதிவு கட்டணத்துல ஒரு பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இதற்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு முன்னாடி யாராவது பத்திரத்துக்கான அந்த பதிவு கட்டணத்த செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா, அந்த கட்டணம் திருப்பி தரப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, சம்பந்தப்பட்ட சொத்து மதிப்பு வந்து 10,00,000க்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சலுகைகள பெறக்கூடிய வகையில ஒரு ரூ. 50,00,000 இருக்கக்கூடிய சொத்து மதிப்ப பிரிச்சு 10, 10 லட்சமா பதிவு பண்றாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாரி பண்ணிட்டு, மறுபடியும் அரசாங்கம் வந்து ஆய்வு செய்யறப்ப இதனுடைய மதிப்பு 50,00,000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதற்கு உண்டான பதிவு கட்டணத்த கட்டாயம் செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது விமன் எம்பவர்மென்ட் நோக்கி பார்க்கிறப்ப நமக்கு ஒரு முக்கியமான நடைமுறையா இருக்கு. தமிழக அரசாங்கம் பட்ஜெட்ல அறிவித்த ஒரு நடைமுறையாவும் இருக்கு. எவ்வளவு சதவீதம் குறைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1% 10,00,000 அப்படிங்கிற இந்த நம்பரையும் தெரிஞ்சுக்கணும். 10,00,000க்கு வரையிலான அந்த சொத்து மதிப்புகளுக்கு வந்து இந்த 1% வந்து ரெட்யூஸ் பண்றாங்க. அந்த பதிவு கட்டணத்துல. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிக்கிள பார்த்திருக்கோம். நன்றி.